தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பாக மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் கல்லூரியில் சேருவதற்கு எவ்வித கட்டணமும் வசூல் செய்யக்கூடாது என்பதற்கான அரசு ஆணை 2008-2010 உள்ளது. அந்த உத்தரவை இதுவரையும் மதுரை மாவட்டத்தில் ஒரு சில கல்லூரிகளில் அமுல்படுத்தவில்லை. அதனால் இந்த கல்வியாண்டை ஒட்டி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் மண்டல கல்வி அதிகாரி அவர்களிடம் கல்லூரி அதிகாரி அவர்களிடமும் மகஜர் அளித்து இந்த வருடம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான மாணவ மாணவியருக்கான கல்வி கட்டணம் டியூஷன் ஃபீஸ் எந்தவித கட்டணமும் வசூல் பண்ணக்கூடாது என்ற உத்தரவு நகலை கொடுத்து மனு அளிக்க வந்துள்ளோம். இந்த அரசு உத்தரவை தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்யும் இந்த அரசு உத்தரவை அமுல்படுத்த மதுரை மாவட்டத்தில் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது பெரும்பாலும் இந்த அரசு கல்லூரிகள் அப்படி இருக்கா? இது என்ன கல்லூரியில் பொருந்தும்? அரசு உதவி பெறும் கல்லூரியிலே சில கல்லூரிகளில் இது இந்த கட்டணம் என்பது வசூல் செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உத்தரவை அமுல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கை மகஜர் அளிக்கிறது. இது வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அவங்களா கேட்கணுமா இல்லை காலேஜ்லேருந்து இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லணுமா? அது எப்படி? அரசு உத்தரவு வந்து அனைத்து மாணவருக்கும் காலேஜிலே அமுல்படுத்த வேண்டும். மாணாக்கர்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து தேர்வு ஆகும்போதே மாற்றுத்திறனாளி கோட்டாவில் தான் அவங்க பள்ளிக்கூட கல்லூரிக்கு தேர்வு ஆகிறாங்க. அதனால் அந்த கட்டணத்திலிருந்து அவங்களுக்கு அரசு விதிப்பிரகாரம் விதிவிலக்கு அளிக்க உத்தரவு உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.